இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் கூட நம்ம லெந்து நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்திலும் கூட நம் சிலுவை, இன்னும் ஜெபம், உபவாசம், சாபம், பாவம், மனம் திரும்புதல், இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். சில நேரங்களிலே இந்த சிலுவை தியானத்திலே நாம் இயேசுவின் இரத்தத்தை குறித்து மறந்து விடுகிறோம். இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவர் என்னோடு பேசின தலைப்பு இயேசுவின் இரத்தம். நம்மளுடைய வீடுகளிலே அநேகர் வீட்டின் முன்பதாக சில வசனங்களை ஒட்டி வைத்து அதை நாம் அறிக்கையிடுவது வழக்கமான ஒன்றாக இருக்கும். அதில் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கும். அநேகர் இந்த வார்த்தையை உபயோகிப்பது உண்டு. இந்த இயேசுவின் இரத்தம் நமக்கு எப்படிப்பட்ட ஜெயத்தை கொண்டு வருகிறது? சில நேரங்களில் ஸ்கூலில் பிள்ளைகள் அனுப்பும்போது சொல்லுவோம், சிலுவை போட்டு இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று அனுப்பி வைப்போம். இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்வது உண்டு. இன்னும் சில வேளைகளிலே நம்மளுடைய போகும்போது, நம்மளுடைய சாலையிலே சென்று கொண்டிருக்கும் போதோ, இல்லை நாம் எங்கு சென்றாலும் கூட ஒருவேளை தடுக்கி விழுந்து விட்டோம், இல்லை நான் ஏதாவது ஒரு அடிபட்டு விட்டது என்றால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் இயேசுவின் இரத்தம் ஜெயம். இந்த வார்த்தையை அநேக நேரம் நாம் உபயோகிப்பது உண்டு. இந்த இயேசுவின் இரத்தத்தில் அப்படி ஒரு ஜெயம், வல்லமை எப்படி நமக்கு கிடைக்கிறது? அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு எப்படிப்பட்ட ஜெயம் உண்டாகிறது? பிசாசை எதிர்க்கிற ஜெயம். அவர் இந்த சிலுவையிலே வெற்றி சிறந்ததன் நோக்கமே இயேசுவின் அவருடைய இரத்தம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, வெளிப்படுத்தல் 12:11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அப்போ ஆட்டுக்குட்டியாக நமக்காக அடிபட்டு இரத்தம் சிந்தின இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லேவியாராகமம் புத்தகத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் 17:11, மாம்சத்தின் ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்காக பரிகாரம் செய்வதற்காக பலிபீடத்தின் மேல் அதை உங்களுக்கு கொடுத்தேன். ஏனென்றால் ஆத்மாவுக்கு பிராயச்சித்தம் செய்வது இரத்தமே. நம்மளுடைய ஆத்மா மீட்பு, நம்மை சுத்திகரிக்க இந்த இரத்தம் உதவுகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஜனங்கள் எல்லாரும் பலி செலுத்துகிறார்கள். அவர்கள் ஒரு குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஒரு புறாவையோ ஒவ்வொரு அந்த பாவத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய பலிகளை செலுத்துகின்றார்கள். இன்னும் பார்த்தீங்க, சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டும்போது அவரும் பலி செலுத்துகிறார். அவர் பலி செலுத்தின 1,20,000க்கும் அதிகமான ஆட்டுக்குட்டியும், இன்னும் ஆட்டுக்கடாய் 20,000க்கு அதிகமான மாட்டுக்கடாக்களையும் அவர் பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த இரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவின் இரத்தம் எப்படி ஒரு வல்லமையை நமக்கு கொடுக்கிறது? வசனம் சொல்கிறது, இங்கே வாசிக்கிறேன். வசனம் 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த வல்லமை எப்படி வருகிறதா? ஆண்டவரால் நாம் பிறக்கப்பட வேண்டும். அப்படி பிறக்கும் போது இந்த இரத்தம்
இயேசுவின் இரத்தம் அது நமக்கு ஜெயமாக மாறுகிறது. இன்னும் அதிலே போடப்படுகிற நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம் என்ற விசுவாசம் நமக்குள்ள, ஒரு சின்ன விசுவாசம் நமக்குள்ள வரும்போது அதை எதிர்கொண்டு நம்மை சாத்தானை வெற்றி சிறக்கிற வல்லமை நமக்குள்ளே கத்த தருகிறார். ஒருவேளை சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம்ல, பிசாசு போராட்டமாக இருக்குது, எங்கள் வீடுகளில் இப்படி ஒரு கட்டுகள் இருக்குது, சேவின கட்டுகள் இருக்குது, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள், நோய், பரம்பரை நோய்கள் எங்களை தாக்குகிறது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய கூட்டங்களுக்கு சென்று விடுதலை இல்லையே, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, அப்படிப்பட்ட காரியத்தை நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது என்று சொல்கிறோமே, ஆனால் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட காரியம் நமக்கு நடைபெறவில்லை? ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர், அவருடைய ஊழிய வேலை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்துவிட்டு அவர் வீட்டுக்கு வந்தவுடன் அவர் செய்கின்ற காரியம் என்னென்றா, ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து அவர் அதிலே சிலுவை அடையாளத்தை போட்டு இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி வீட்டிலே தெளிப்பார். அநேகர் அதை பார்த்து விட்டு சொன்னார், அவர் ஊருக்கு உபதேசம் செய்கிறான்னா அவருக்கே ஒரு விசுவாசம் இல்லை. அந்த டம்ளரை எடுத்து அதில் தண்ணீரில் சிலுவை போட்டு ஜெபிச்சாதான் இயேசுவின் இரத்தம் அதில் செயல்படுமா என்று சொல்லி அநேகர் அவரை வர்ணித்தார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, நாமும் கூட சில நேரங்களிலே விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தம் ஜெயம் ஜெயம் என்று சொல்கிற நமக்குள்ளே விசுவாசம் இல்லை. அப்படி அந்த இயேசுவின் இரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்யவில்லை என்றால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து விடுகிறோம். நம்ம மனம் சோர்ந்து விட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை எனக்கு ஏன் விடுதலை இல்லை, எனக்கு ஏன் இந்த காரியத்தில் ஒரு சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்போம். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடம் சொல்கின்ற ஒரே ஒரு காரியம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். அந்த ஜெயமான அந்த இரத்தத்தை நாம் அதை விசுவாசிக்கும் போது நம் வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, இந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் நாங்கள் இசப்பா உம்முடைய பாதப்படியிலே வந்து நிற்கிறோம். இந்த காலை நேரத்திலே எங்களை இசப்பா முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி அறிக்கையிடுகிற எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விசுவாசத்தை கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவருடைய இரத்தம் எங்களுக்கு ஜெயமாக மாறட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெயமாக இருப்பதற்காக நன்றி செலுத்தி உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.